ஆஃபீஸ்க்கான லஞ்ச் மெனு சாம்பார் சாதம், வத்தல், கிட்னி பீன்ஸு, மொச்சை, பச்சை பட்டாணி இதெல்லாம் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிருந்தேன். இன்னைக்கான சமையல் வந்து ஃபுல்லாவே அம்மா தான் பண்ணாங்க. காய் கட் பண்றதுலருந்து எல்லாமே அவங்க பார்த்துட்டாங்க. அம்மா சமைக்கிறாங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்பெஷலா இருக்கும். இப்போ நான்லாம் சமைச்சேன்னா, மசாலா போடுறேன்னா, அட் அ டைம்ல எல்லாத்தையும் போட்டுருவேன். ஆனா எங்க அம்மா வந்து ஒரு ஆர்டரா பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா அம்மாவும் அப்படிதான். அந்த சமையலே வந்து கரெக்ட்டா அந்த ப்ராப்பரா பண்ணும்போது, அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா வரும். எனக்கு இன்னைக்கு இவங்க குடுத்திருந்த ஒரே வேலை சப்பாத்தி மாவு மட்டும் பெசஞ்சு வைன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஜாலியா டிவி பார்த்துட்டு காலையில அந்த ஒரு வேலைய மட்டும் முடிச்சுட்டு, ரிலாக்ஸ்டா கிளம்பிட்டு இருந்தேன். அம்மா எப்படின்னா, இப்ப சாம்பார் சாதம் பண்றாங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கக்காய், வாழைக்காய் அதுக்கு என்னென்ன காய் வந்து மெயினா போட்டா டேஸ்ட் குடுக்குமோ, அதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப இடியாப்பம் பண்றோம், தாளிக்கிறோம் அப்டின்னா, அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இருந்தா தான் இடியாப்பமே அவங்க பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க பண்றது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்குது போல. இந்த சாம்பார் சாதம் கூட இவங்க எனக்கு எப்படி பேக் பண்ணாங்களோ, அதே கன்சிஸ்டன்சி மதியமும் இருந்தது. வழக்கம் போல எல்லாத்தையுமே நீட்டா பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.